Exercise 1.4 la fourth sum. A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. However, pump B can pump water in or out at the same rate. If pump B is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. How long would you take each pump to fill the tank by itself? Use Cramer's rule to solve the problem. Okay, இங்க என்ன ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்கு. அந்த ஃபிஷ் டேங்க்ல தண்ணி என்ன செய்யறாங்க, பம்ப் ஏ வச்சு பம்ப் பி வச்சு என்ன செய்யறாங்க, ஃபில் பண்றாங்க. ஓகேவா, பம்ப் பி வச்சும் ஃபில் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து ஃபில் பண்ணுது. அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து வந்து என்னது ஒரு டேங்க ஃபுல்லா ஃபில் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா, இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அன்னோயிங்லி என்ன ஆயிடுது, இந்த பம்ப் பி இருக்கு இல்லையா, அந்த பி வந்து என்ன ஆயிடுச்சு, தண்ணியை உள்ள வர்றதுக்கு பதிலா தண்ணியை வெளில தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எவ்வளவு ரேட்ல 1 மினிட்ல ஒரு 10 மில்லி ஃபில் பண்ணுது, ஒரு 100 ml ஃபில் பண்ணுது அப்படின்னா அதே என்ன செய்யுது, மறந்துட்டு உள்ள போறதுக்கு பதிலா தண்ணி என்ன ஆயிடுது, 100 ml வெளியில ஆயிடுது. உள்ள போறதுக்கு பதிலா உள்ள இருக்க தண்ணியை வெளியில அனுப்புது. அப்ப என்ன செய்யணும், மைனஸ் பண்ணிக்கணும். பம்ப் ஏ மட்டும்தான் அப்படின்னா என்ன செய்யுது, ஏத்துது. அது மட்டும் ஏறினா கூட ஒரு குறிப்பிட்ட டயத்துல ஏறிடும். ஆனா என்ன செய்யுது, இந்த பிங்கிற பம்பு அதனோட வாட்டர் உள்ளார இருக்கிறத வெளியில பம்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஏ ஏறுறதை விட பி மைனஸ் பண்ணி, அதாவது ஏ ஏறிட்டே இருக்கு, பி வந்து என்ன செய்யணும் அதுல மைனஸ் பண்ணி. இதெல்லாம் நடக்கும் போது எவ்வளவு நேரம் ஆகுதான், 30 மினிட்ஸ் ஆகுது அதை ஃபில் பண்றதுக்கு. ஏல இருந்து தண்ணி ஏறிட்டே இருந்தாலும் பில இருந்து தண்ணிய வெளியேற்றிட்டே இருந்தாலும் என்ன செய்யுது, இந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு 30 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நம்ம இந்த மாதிரி டைம் கண்டிஷன், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், டைம் டேக்கன், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால நம்ம டைரக்டா எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுக்க முடியாது. என்ன செய்வோம் நம்ம அப்படின்னா இன்வெர்ஸா எடுத்துக்குவோம். எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ், 1 by ஒய் ஈக்குவல் டு அந்த இருக்கிற நம்பர்ஸையும் என்ன செய்வோம் 1 divided by எடுத்துக்குவோம். ஏன்னா என்னது, அதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால. இப்ப பென்சில், நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து இருக்கு, அதனுடைய விலை இருக்கு அப்படின்னா பென்சிலோட நம்பர் ஏற ஏற என்ன ஆயிடும், விலையும் அதிகமாகும். அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்ம டைரக்டா எக்ஸ் பிளஸ் ஒய்யோ, எக்ஸ் மைனஸ் ஒய்யோ, 2x plus அந்த மாதிரி நேரடியா போட்டுருவோம். இதுவே வந்து இந்த டைம் டேக்கன் இருக்கு இல்லையா, எவ்வளவு நேரத்துல அது தண்ணி ஃபில் பண்ண முடியும், நிறைய பைப் அதிகமா இருக்கு, பைப்ஸ் நம்பர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா என்னது, தண்ணியை சீக்கிரமா ஃபில் பண்ணிடும். அதே நம்பர் ஆஃப் வேலையாட்கள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா என்னது, வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். அப்ப இது ஏற ஏற ஒண்ணு குறையுது இல்லையா, அதனால அது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதனால நம்ம என்ன செய்ய போறோம், ரிவர்ஸ்ல 1 by x 1 by y நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, let x y be the time taken by pump A and B. ஓகேவா, to fill the tank. டேங்க ஃபில் பண்றதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற டைம் எடுத்துக்குது. ஓகேவா, ஏங்கிற பைப் வந்து எக்ஸ்ங்கிற டைமும் பிங்கிற பைப் வந்து என்னது ஒய்ங்கிற டைமும் எடுத்துக்குது. ஓகேவா, அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டுமே சேர்ந்து அதை ஃபில் பண்ணு, அந்த ஃபிஷ் டேங்க கம்ப்ளீட்டா ஃபில் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா, அப்ப நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், 1 by x எடுத்துக்கணும். ரெண்டுமே சேர்ந்துங்கிறதுனால ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிக்கிறோம், which is equal to 1 by 10. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுங்க. அதே மாதிரி ஒரு டேங்க்ல உள்ள தண்ணி ஏறிட்டு இருக்கு, ஒரு டேங்க்ல தண்ணி வெளியில வந்துட்டு இருக்கு. எந்த டேங்க்ல ஏறுது, எக்ஸ் ஏங்கிற டேங்க் பைப் வழியா உள்ள ஏறுது. ஆனா பிங்கிற பைப் வழியா என்ன ஆகுது, வெளியாகுது தண்ணி. அதனால பிங்கிற பைப்புக்கு மைனஸ் போட்டுருது. ரெண்டுமே சேர்ந்து நடக்கும்போது என்ன ஆகுது, 30 மினிட்ஸ்ல ஃபில் ஆகுது. ஓகேவா, இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 1 divided by இருக்கு இல்லையா, நம்ம இத லெட்டர்ஸ் மாத்திக்கலாம். ஓகேவா, லெட் 1 by x is equal to, or capital X is equal to 1 by small x, capital Y is equal to 1 by small y. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் பாருங்க, x plus y equal to 1 by 10. இதுல என்ன ஆகும், x minus y is equal to 1 by 30. ஓகேவா, இப்ப ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா, இதை வச்சு இந்த கிராமர்ஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் டெல்டா கண்டுபிடிப்போம். டெல்டா கண்டுபிடிக்கணும்னு என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் அண்ட் ஒய், அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்னது 1 1, செகண்டுக்குள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க 1 -1. ஜஸ்ட் என்னது டெல்டா கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். -1 into 1 -1, 1 into 1 1, இங்க நடுவுல மைனஸ் தான் போடணும். ஸோ which is equal to -2. அது மாதிரி டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, டெல்டா எக்ஸ் என்னது
இந்த ஈக்குவல் டு அந்தாண்ட இருக்கிற கான்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் காலமா எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் காலமா எடுத்து எழுதிட்டு செகண்ட் காலம் என்னது, இந்த டிட்டர்மினன்ட்ல இருக்கிற அதே நம்பர்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துடலாமா? -1 into 1/10 -1/10 minus 1/30 into 1 1/30. ஓகேவா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 30 எல்சிஎம் கிடைக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிபிளிகேஷனும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான். 30 வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன செய்யலாம், இதுல ஏற்கனவே 30 இருக்கு, அதனால இதை 1 மல்டிப்ளை பண்ணா போதும். இங்க 10 இருக்கிறதுனால இதை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30. அப்ப மேல உள்ள நியூமரேட்டரி 3 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1 into 3 3. So -1 which is equal to -4/30. இதை அடிச்சு போட்டீங்கன்னா -2/15 கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? டெல்டா ஒய், கேபிட்டல் எக்ஸ் போடுறதுனால நம்ம கேபிட்டல் எக்ஸ் போட்டுக்கலாம். கேபிட்டல் ஒய் which is equal to என்னது, டெல்டா ஒய்னா என்ன செய்வோம், இங்க நம்ம கான்ஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து என்னது செகண்ட் காலத்துக்கு மாத்திடுவோம். ஃபர்ஸ்ட் காலம் இங்க இருக்கிற டெல்டால இருக்கிறத அப்படியே எழுதிக்குவோம். செகண்ட் காலம் மட்டும் என்ன செய்வோம், அந்த கான்ஸ்டன்ஸை செகண்ட் காலமா மாத்திடுவோம். இப்போ ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுங்க. அப்ப என்ன ஆயிடும், 1/30 into 1 1/30 minus 1 into 1/10 1/10. இப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அதே மாதிரியே போன சமக்குள்ள மாதிரியே தான் ஆயிடும். ஓகேவா, 1 மைனஸ் இதுக்கு 3 மல்டிப்ளை பண்ணிடுவீங்க, டிவைடட் பை 30 which is equal to -2/30 which is equal to இதை அடிச்சு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், -1/15 ஆயிடும். ஓகேவா, இப்ப நம்மளுக்கு டெல்டா, டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பை கிராமர்ஸ் ரூல் நம்ம என்ன பண்ண போறோம், கிராமர்ஸ் ரூல் படிதான் அதுல நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா, கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணா என்ன ஆயிடும், எக்ஸ் வேணும்னா டெல்டா எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம, -2/15 -2/15 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ என்னது, -2. ஓகேவா, இதை அடிச்சு போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், -2/15 இன்ட்டு என்னது 1/-2 ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும், -2 கேன்சல் ஆயிடும், பேலன்ஸ் 1/15 இருக்கும். அதே மாதிரி கேபிட்டல் ஒய் வேணும்னா என்ன செய்யணும், டெல்டா கேபிட்டல் ஒய் டிவைடட் பை டெல்டா. டெல்டா ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1/15. ஸோ -1/15 டிவைடட் பை டெல்டா என்னது, -2 which is equal to again -1/15 into 1/-2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும், 1/13 கிடைக்கும். ஓகேவா, இது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எக்ஸ் அண்ட் ஒய், கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரிஜினலா என்ன வந்து இருக்கணும், எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா, அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த மாதிரி மாத்தணும்னா என்ன செய்யணும், ஜஸ்ட் ஒரு ரெசிப்ரோக்கல் கொடுத்துக்க வேண்டியது ஆன்சருக்கு. ஓகேவா, இப்ப ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/1/15 போது என்ன ஆயிடும், 15 ஆயிடும். 15 மினிட்ஸ். எக்ஸ் மட்டும் தனியா அந்த டேங்கை ஃபில் பண்ணணும்னா 15 மினிட்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி ஸ்மால் பம்ப் பி இருக்கு இல்லையா, அது மட்டும் தனியா ஃபில் பண்ணணும்னா என்ன ஆயிடும், இந்த ஒய்யை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. 1 டிவைடட் பை கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு 30 மினிட்ஸ். ஓகேவா, எக்ஸுக்கு வந்து 15 மினிட்ஸும் ஒய்ங்கிற பைப்புக்கு என்னது 30, அதாவது பிங்கிற பைப்புக்கு 30 மினிட்ஸும் தேவைப்படும். ஓகேவா, அதான் கேட்டிருக்காங்க. இட் டேக் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க் பை இட் செல்ஃப். அது மட்டும் தனித்தனியா எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகேவா.